இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றேன் என்று வாக்குறுத்திருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 6 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வழி தவறி நம்ம போன பாதையை மீண்டும் அதுலேருந்து வெளியே வரலாம்ல. இன்றைக்கி போகிற பாதை எவ்வளோ கரடு முரடாக இருக்குல்ல, ஆனால் அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறோம்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? தவறான பாதையை நோக்கி நம்ம போயிட்டோம். மீண்டும் நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோம், மனம் திருந்தி வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீ திருந்தாத, நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய தூண்டுதல் நம்மளை சுற்றி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம திருந்தி வாழணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்குமா. நீ ஏன் திருந்துற, நீ இப்படியே இரு, இப்படியே வாழ்ந்துட்டு போ, ஏன் மாற்றிக்கிற அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம யாரோ பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ உங்களை நீங்கள் முழு மனசாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தான். உங்களுக்கு விடுதலான வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கின்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் சரி, போகும்போது வரும்போதும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. சோதனைகள் வந்தாலும் சரி, அதனால் என்ன பண்ண நம்ம பார்த்துக்கலாம்டா, ஏசப்பா என்னோடு கூட இருக்கின்றார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம் வழியான இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று நம்பணும். முதலாவது நமக்காக பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் போது உங்கள் பிரார்த்தனைகள் பரலோகத்தில் எட்டுகின்றன, பதில் கிடைக்கின்றது. பயப்படாதிருங்கள். ஜெபிக்கிறீங்க, அவனுடைய காதுகளுக்கு அந்த ஜெபம் போய் சேருது. நிச்சயமாய் உங்கள் வழிகள் மாறப்போகின்றது. உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்ற தயாராக இருக்கின்றார். நானே வழி, வேறு வழி இல்லை என்று கூறுகின்றார். இயேசு உங்களோடு கூட இருக்கின்றார். நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள், ஒருபோதும் விலகிடாதீங்க. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான். ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம், மேலே போய்கிட்டே இருக்க மாட்டோம். திடீர்னு நம்ம கீழே விழதான் செய்வோம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் ஜெயித்தவங்க சொன்ன வார்த்தை இதுதான். நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், எவ்வளோ பிரச்சனை நான் சந்திச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னா முதலாவது என்கிட்ட இருக்க ஒரு சில விஷயத்தை விட்டுட்டேன். கோவப்படுறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, யாரையும் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டது, இப்போ உணர்றேன், இப்போ நான் திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்களோ. நீங்கள் எப்போ மாற்றிக்க போகிறீங்க உங்களோ? நானே வழியும் சத்தியமாக இருக்கின்றேன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ராமாபுரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. நேற்று தினம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். 2.5 வயசு குழந்தைய எப்படி சொல்கிறது, சாகடிச்சிட்டாங்க கழுத்தறுத்து. அதுவும் மாமாவா மனநல பாதிக்கப்பட்டவராம், என்னென்னோ சொல்கிறாங்க. அந்த பிஞ்சு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி தான் குழந்தைங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இருந்தும் ஒரு சில பேர் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி பார்த்தா இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, கருவில் இருக்கிற குழந்தைய சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வருது. என்னடா இது? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க? நான் பல வருடங்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குடும்பம் சொல்லி ஜெபிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி மன வேதனையில் நீங்கள் எத்தனை பேர் அழுதுட்டுருக்கோம்ல. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கலாமா? அந்த குழந்தையோட பெற்றோருக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாமா? எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6வது மாடிலேருந்து ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, பால்கனியில் விளையாடிட்டுருக்கு. பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. திடீர்னு தவறி கீழே விழுந்துருது. என்ன பண்ண முடியும்? எவ்வளோ விஷயங்கள் நடந்து சொல்லிக்கிட்டே போனால். இன்றைக்கி சம்மர் விடுமுறை கோடை விடுமுறை விட்டாச்சு. ஸோ பசங்களை எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல. வீட்டில் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமாளிக்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்கிறோம்ல. குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க. ஸோ பத்திரமா பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாராலையும் எந்த தொந்தரவும் இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த செல்வங்களை நீ பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்க போகிறோங்க. அந்த குழந்தைங்க ஒவ்வொரு வளர்ச்சியும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாக பெற்றோருக்கு கவனத்தோடு குழந்தை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நமக்காக மரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிக
அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. நாங்கள் செல்ல வேண்டிய திசையை தவறவிட்டது போல் உணர்கின்ற நேரத்தில் நீரே ஒரு வழி என்பதை நினைவுபடுத்தும் தகப்பனே. எங்கள் இருதயத்தை சோக மேகங்கள் சூழ்ந்திருக்கும் போது நீர் சத்தியமாய் இருக்கின்றீர் என்பதையும், வாழ்க்கை பாரமாய் தோன்றும் போது நீரே ஜீவனாய் இருக்கின்றீர் என்பதையும் நினைவுபடுத்தும் ராஜா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலம் பிதாவை அடைவதற்கு ஏற்ற வழியை உண்டாக்கியமைக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இரட்சகரும் மெய்ப்பொரும் ராஜாவும் ஆகிய உம்மையே இன்றைக்கு பற்றி கொள்கின்றனப்பா. உம்முடைய நாமத்தினாலே கேட்பதற்கு உரிய தைரியத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. உம் கரம் எங்கள் வாழ்வில் செயல்படுவதைக் கண்டு எங்கள் இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிய கிருபை செய்யுங்கப்பா. உயிர் தெழுத ஆண்டவராகிய உம்மை கனப்படுத்துகின்றனப்பா. நாங்கள் உம்மோடு உலாவுகின்ற, உம்மால் ஜீவிக்கின்ற, உம்முடைய பிரசனத்தில் பூர்ணமாய் ஆனந்தம் அடைகின்றேன் என்று வாக்களிக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. முக்கியமாக ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலைமா செவிக்கின்ற வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுங்க இயேசப்பா. எங்களோடு இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.